210 அப்படின்னு ஒரு இலக்கு சொல்றார். ஒரு கட்சிக்கு அந்த இலக்கு வைப்பதற்கு உரிமை இருக்கு, ஆசைப்படுறதுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்கு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம். ஆனா அதுக்கு அவர் வைக்கிற தர்க்கம் இருக்குல்ல, லாஜிக்ஸ். கடந்த தேர்தலில் என்டிஏவும் ஏடிஎம்கேவும் எடுத்த ஓட்டு 41.33, அது சேர்த்தாலே 85% சீட்டு வந்துடுது, 84, இன்னொரு 15 சீட்டு 1% டிஃப்ரென்ஸில்ன்றார். அது ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, டிடிவி வாங்கின ஓட்டு, பிஎம்கே வாங்கின ஓட்டு, ஒன்றுபட்ட பிஎம்கே ஓட்டு, ஏசிஎஸ் ஓட்டு, இப்படி பல காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, ஒரு தேர்தலுக்கு இன்னும் 100 நாள் அப்படின்னு சிவிஎஸ் பேசுகிறார். 100 நாள் தான் இருக்குது, நல்லா வேலை செய்யணும்னு பேசுகிறீங்க. 100 நாள் இருக்குது, ஆனால் தேர்தலுக்கு எந்த திசையில் போகிறாங்க, என்ன வியூகம், என்ன கூட்டணி அப்படின்ற ஒன்றை அமைக்க முடியாமல் ஒரு நல்ல கூட்டணின்னு பொதுவாக சொல்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே நகர்ந்துருக்காங்க. இல்லை, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடந்தது என்று. பொதுக்கூட்டத்திற்கும் பொதுக்குழுவிற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு, சிறப்பு அழைப்பாளருக்கு முறைப்படி பொதுச்செயலாளர் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அரங்கத்திற்குள்ளே உள்ளே வர முடியும். இந்த டயாஸில் எல்லாம் போய் உட்காந்துட முடியாது. எனவே பொதுக்கூட்டம் என்பது வேறு, பொதுக்குழு என்பது வேறு. நாங்கள் நடத்தியிருப்பது பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு தீர்மானங்கள், பல்வேறு தீர்மானங்களை அவர் நிறைவேற்றிருக்கிறார். கழகத்தினுடைய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, வருகின்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் தன்னுடைய விளக்கத்தை பொதுச் செயலாளர் தந்திருக்கிறார். பொதுக்குழு அவர் என்ன சென்ஸ்ல சொல்றாருன்னா, பொதுக்குழுல வந்து ஒரு ஃபிராங்க் டிஸ்கஷன். ரெண்டாவது, ஒரு ஒன்றிய செயலாளர் கூட நீங்க சொல்றது வந்து, இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 200 தொகுதியிலே நாங்கள் வெல்லுவோம்னு சொல்றாரு. முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் 210 தொகுதியிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன கணக்கு? எங்களுக்கு அவர் கடந்த முறை வந்து அவருக்கு தேர்தல் வீகத்தினை, பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் வீக வகுப்பாளரை வைத்து அறிந்து அதன் அடிப்படையில் அவருடைய காரணிகளை அவர் நகர்த்தினார். இன்றைக்கு எங்களுக்கும் அந்த வீக வகுப்பாளர் இருக்கிறார்கள். நாங்களும் கணக்கீடு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது அவர் என்ன விளக்கம் இன்றைக்கு சொன்னார் என்று சொன்னால், 1991 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் 2 இடத்திலே திமுக வெற்றி பெற்றது. 1996 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. 4 இடத்திலே அதிமுக வெற்றி பெற்றது. 2001 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது.